பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 25 அக்டோபர் 2025 சனிக்கிழமை நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேரளாவில் ஆளும் இடதுசாரி கூட்டணியில் சர்ச்சைன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, கேரளா கவர்மெண்ட் வந்து இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் இணைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. நாங்கள் இணைஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க கூட்டணி கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு சரிங்களா. அதனால் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிஎம் ஸ்ரீ திட்டம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 2022ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது சரியா. 2022ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டு இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, பள்ளிகளோட உட்கட்டமைப்பில் வசதி கல்வித்தரத்தை உயர்த்துறது இதுதான் சரியா. சரி ரைட் ஓகேப்பா. பிஎம் ஸ்ரீ திட்டம் 2022 அது மட்டும் பார்த்துக்கோங்க. வேறு இந்த தான் ஆந்திராவில் வந்துட்டு அந்த பேருந்து தீ விபத்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிசிடிவி காட்சி கிடச்சிருக்கு. அதில் அந்த பசங்க 2 பேரும் பக்காவாக தண்ணியை போட்டுட்டு தான் போய் வண்டியோட அந்த இன்ஜின் புறத்தில் மோதவும் பஸ்ஸு சேர்ந்து தீ பிடிச்சிருச்சு. ஸோ 21 பேர் இதுவரையும், அதாவது இந்த நியூஸ் பேப்பர் பிரிண்ட் அடிக்கும்போது 20 பயணிகள், இப்போ கரண்ட்டாக டேட்டா படி பார்த்தீங்க அப்படின்னா 21 பயணிகள்கிட்ட உயிரிழந்திருக்காங்க சரிங்களா. சரி ரைட். அதாவது மது உயிருக்கு, நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடுன்றது கரெக்டு தான். நாட்டுக்கும் கேடுன்றத கரெக்டாக காமிச்சிருச்சு பார்த்தீங்களா. அவங்க தண்ணியை போட்டு அவங்க சேர்த்தாங்கன்னா பரவாயில்ல, கொல்ல பேத்த கொண்டுக்கிட்டு இருக்காங்க. சரி ரைட், அப்படிலாம் இருக்கக்கூடாது. அடுத்து இந்ததுப்பா என்ன அப்படின்னா, கேரளா சுகாதாரத்துறை மேம்பாட்டுக்கு உலக வங்கி ஒப்புதல்னு கொடுத்துருக்காங்கல்ல. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது 3 விஷயம் பார்க்கணும். ஆசிய வளர்ச்சி வங்கி, இன்னொன்று ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு சர்வதேச நிதியம், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உலக வங்கி. இந்த 3 விஷயமும் பார்க்கணும். இதில் இந்த சுகாதாரம், வாழ்வாதார மேம்பாடு, அதே மாதிரி இந்த கிராமப்புற மேம்பாடு, இந்த மாதிரி வந்துச்சுனாவே அதிகபட்சம் 99% உலக வங்கி தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாருங்களேன், இந்த இப்போ ஒரு பில்டிங் கட்டுறது, இப்போ பாருங்கள் மதுரை நம்ம கோயம்புத்தூர் மெட்ரோ திட்டத்துக்கு வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யார் ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னா ஆசிய வளர்ச்சி வங்கி. ஸோ ஒரு மாநிலத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, இல்லை புதுசாக வந்து ஒரு பிளான் போட போகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆசிய வளர்ச்சி வங்கி தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு எதுக்கு வருவாங்க அப்படின்னா, ஒரு நாடு வந்து எப்போ அந்நிய செலாவணி கையிருப்பு இல்லாமல் போதோ அப்போ வந்து உதவி செய்கிறதுக்கு வர்றவங்க ஐஎம்எஃப். ஆனால் இப்போ ஐஎம்எஃப் கிட்ட நம்ம இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு கிட்ட நம்ம கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்க சொல்கிற திட்டத்தை தான் செயல்படுத்தணும். ஃபுல் அண்ட் ஃபுல் அரசு அவங்க கண்ட்ரோலில் போகிற மாதிரி ஆயிரும். அந்த நாட்டோட தலைவர் வந்து ஒரு கைபொம்மை மாதிரி ஆயிடுவார் ஐஎம்எஃப்ட நம்ம கடை வாங்கினோம் அப்படின்னா. ஸோ இதுக்கு முன்னாடி 1991 இந்தியா ஐஎம்எஃப்ட கடன் வாங்க சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் நம்ம எல்பிஜி கொண்டு வந்துட்டோம், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் கொண்டு வந்துட்டோம். அதனால் அப்போதைக்கு நம்ம தடுக்கப்பட்டுட்டோம் சரிங்களா. அப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த சுகாதாரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக வங்கி தான் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க சரியாப்பா. ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா. இந்த கொஸ்டின் தான் நம்ம ஏற்கனவே நடத்திருந்தோம் கரண்ட் அஃபேர்ஸு, அதோட ப்ரூஃப் வீடியோவும் போட்டிருந்தோம். நிறையா பேர் கரெக்டாக அடிச்சுட்டு வந்தீங்க நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து, ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ திரும்ப கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா 2027ஆம் ஆண்டு வரை செயல்படுத்த போகிறாங்க சரியாப்பா. மொத்தம் அதாவது பாருங்கள் 101 வகையான உயிர்காக்கும் சிகிச்சைகளை தனியார் மற்றும் அரசு மருத்துவமனையில் கட்டணம் இல்லாமல் கொடுக்கறது தான் அந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். 2 லட்சம் ரூபாய் வரை சரியா. இதில் கொடுத்துருந்தாங்க, உள்ளே இருக்குது இந்த இருக்குது பார்த்தீங்களா. 2 லட்சம் மதிப்பு வரையிலான 101 வகையிலான உயிர் காக்கும் சிகிச்சை. சரி ரைட்டுப்பா. அது திரும்ப வருது, நம்மை காப்போம் 48 சரிங்களா. அதே மாதிரி வேறு கனடாவில் தீபாவளிக்கு வந்து அவங்க அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. கன்னடா நாட்டில் அவங்க அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதில் என்னென்னா தீபாவளி அப்படின்ற ஹிந்தி வார்த்தையும் ரங்கோலி கோலமும் இடம்பெற்றிருக்கு. ஸோ அது கேட்கலாம், தீபாவளியை முன்னிட்டு எந்த நாடு தனியாக அஞ்சல் தலை வெளியிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கனடா நாடு சரியாப்பா. வேறு இந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற
பயிற்சி மைய அதிகாரிகள் கருத்தரங்கு. என்ன அப்படின்னா விமானப்படையோட பயிற்சி மைய அதிகாரிகளோட கருத்தரங்கு பெங்களூரில் நடைபெற்றிருக்கு. வீரர்களுக்கான பயிற்சியில் சீர்திருத்தம் பண்ண போகிறாங்க, விமானப்படை வீரர்களுக்கான பயிற்சியில். ஏன் அப்படின்னா இப்போது போர் சூழ்நிலை வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரோனு, ஆளில்லா விமானங்கள் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அது போக விமானப்படை தாக்குதல் தான் அதிகமாக வந்து எல்லா நாடுகளும் இப்போ பயன்படுத்துகிறாங்க. ஸோ அது சார்ந்த இப்போ வீரர்களோட பயிற்சியை சேஞ்ச் பண்ணுறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அடுத்து இந்த ரோஜ்கர் மேளா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்கப்பா. என்னென்னா இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்பு மற்றும் பணி நியமன ஆணை வழங்குறதா என்ன அப்படின்னா அந்த ரோஜ்கர் மேளா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருப்பாங்களே அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அவங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குகிற இது பேர் தான் என்ன அப்படின்னா ரோஜ்கர் மேளா. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ரைட். அடுத்து இந்தது பஹ்ரைனில் ஆசிய யூத் விளையாட்டு போட்டிகள் வந்து நடைபெற்றுருக்கு. அதில் கபடி ஆடவர் மற்றும் மகளிர் இந்த 2 பிரிவுலையும் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இது கேட்கலாம், எங்கே வந்துட்டு ஆசிய யூத் விளையாட்டு போட்டிகள் நடந்துச்சு அப்படின்னா பஹ்ரைனில். ஆடவர் மகளிர் இந்த 2 பிரிவிலையும் கபடியை பொறுத்தவரை 2லையுமே இந்தியா தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. அடுத்து இந்த பாருங்கள், அதாவது செர்பியாவில் நடைபெறும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி. இதில் இந்தியாவோட பிரியா மாலிக் வெண்கலப் பதக்கம் வென்றிருக்காங்க. அப்போ பிரியா மாலிக் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு கேட்டாங்கன்னா மல்யுத்த விளையாட்டுப்பா. சரியா? சரி. அடுத்து இந்தது ரொம்ப முக்கியம், புக்கர் பரிசு யார் கொடுப்பாங்க அப்படின்னா ஆங்கில புத்தகங்களுக்கு பெஸ்ட்டாக எழுதுகிறவங்களுக்கு இந்த புக்கர் பரிசு கொடுப்பாங்க. ஆங்கில இலக்கியத்தில் மிக உயரிய பரிசாக கருதப்படுது. 1969 இந்த புக்கர் பரிசு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. 2005 இருந்து தான் இது வந்து உலகளாவிய பரிசாக மாற்றப்பட்டிருக்கு. சரிங்களா? 2005ஆம் ஆண்டு முதல், அதாவது சர்வதேச புக்கர் பரிசு. சரிங்களா? வந்து இது சர்வதேச லெவலில் மாற்றப்பட்டது எப்போ அப்படின்னா 2005. சரிங்களா? ஆங்கில இலக்கியத்துக்கு அந்த ஆங்கில நாடுகளுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதே சர்வதேச புக்கர் பரிசு 2005 துவங்கப்பட்டுச்சு. இப்போ ரீசெண்டாக குழந்தைகளுக்கான பிரிவுக்கு புக்கர் பரிசு கொடுக்க போகிறாங்கப்பா. சரிங்களா? ஸோ அப்போ கேட்கலாம், புக்கர் பரிசுக்கு இப்போ ரீசெண்டாக எந்த இதை இணைச்சிருக்காங்க அப்படின்னா குழந்தைகளுக்கான புத்தகங்கள் பிரிவுன்னு ஒரு பிரிவு இணைச்சு அதில் இனிமேல் குழந்தைகளுக்கான புத்தகங்களுக்காகவும் சிறந்த புத்தகங்களுக்கு புக்கர் பரிசு வழங்க போகிறாங்க. சரி, இல்லை வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோதான்ப்பா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அவ்வளோதான், வேறு இல்லை. ஸோ இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்குப்பா குரூப் 4க்கு. ஸோ ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க 8667720900 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. 3ஆம் தேதி வரையும், அடுத்த மாதம், சரிங்களா, நவம்பர் 3ஆம் தேதி வரையும் நம்ம டைம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அடுத்த பேட்ச் நம்ம போடும்போது சொல்கிறோம், அப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. விருப்பப்படுறவங்க நவம்பர் 3க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பா. நன்றி.